ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு கீஸ்டோன் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நாம த ஹிந்துவில் வந்திருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் அண்ட் எடிட்டோரியல்ஸ் ரிலேட்டட் டு 14th March 2026 தான் நாம் இந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜல் ஜீவன் மிஷன், லூப் பிளெண்டிங் பிளான்ட், பெய்ட் மென்ஸ்ட்ரல் லீவ், டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன். ஸோ இந்த 4 இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் ரிலேட்டடாக ஒரு கிளாரிட்டின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டாபிக்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமி வந்துட்டு ஒரு ஃப்ரீ யூபிஎஸ்சி செமினார் வந்துட்டு 29th March கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் ஒரு கரெக்டான கைடன்ஸ் இல்லாமல் ஆனால் யூபிஎஸ்சி படிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டோடு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த செமினார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு நான் காலேஜ் படிச்சுட்டு எப்படி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது தெரியல யூபிஎஸ்சிக்கு, நான் ஒர்க் பண்ணிகிட்டே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியல, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் ஆனால் யூபிஎஸ்சி படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த செமினாரில் நீங்கள் அட்டென்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்டை நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் போயிடலாம். ஜல் ஜீவன் மிஷன். இந்த ஜல் ஜீவன் மிஷன்னா என்ன? ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கும் வாட்டர் சப்ளை த்ரூ டேப்ஸ் மூலயமா வாட்டர் சப்ளை போகணும் அப்படின்ட்டு எடுத்து வரக்கூடிய ஸ்கீம் தான் என்ன? ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்றது. ஸோ இது ஏன் இப்போ நியூஸில் வந்துச்சு அப்படின்னா, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி விட்டுருக்காரு. என்ன அப்படின்னா, பெண்டிங் ஃபண்ட்ஸ் ஃபார் ஜல் ஜீவன் மிஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி வச்சுருக்காரு. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜல் ஜீவன் மிஷன்னா என்ன அப்படின்றத பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதோட கீ அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜல் ஜீவன் மிஷனை December 2028 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி 2024 வரை தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா December 2028 வரை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜல் ஜீவன் மிஷன் 2.0 அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேவா? இது எது ஃபோக்கஸ் பண்ணும்? ஜல் ஜீவன் மிஷன் 2.0 எதில் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா ஏற்கனவே, அதை திரும்ப ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது. ஓகேங்களா? அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் புதுசாக எடுத்துகிட்டு வரணும். இந்த ட்ரிங்கிங் வாட்டர், ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளையில் இருக்குல்ல, அதில் வந்துட்டு புதுசாக ரிஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு இந்த ஜல் ஜீவன் மிஷன் 2.0 வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? முன்னாடி 2024 வரை தான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 2028 December வரை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜல் ஜீவன் மிஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜல் ஜீவன் மிஷன் வந்துட்டு 2019 August 15 அப்போ இந்த மிஷன்றது லான்ச் பண்ணியிருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ 2019. எதுக்காக அப்படின்னு கேட்டால், சேஃப் அண்ட் அடிக்வெட் ட்ரிங்கிங் வாட்டர் டு ஆல் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். சேஃபான குடிநீர், பாதுகாப்பான குடிநீரும் தேவையான அளவு குடிநீரும் எல்லா ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்றது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எது மூலயமா? ஃபங்க்ஷனல் ஹவுஸ்ஹோல்ட் டேப் கனெக்ஷன், FHTC. ஃபங்க்ஷனல் ஹவுஸ்ஹோல்ட் டேப் கனெக்ஷன். டேப் கனெக்ஷன் கொடுக்கலாம், ஆனால் அது வந்து ஃபங்க்ஷனலாக இருக்கணும். ஃபங்க்ஷனல் ஹவுஸ்ஹோல்ட் டேப் கனெக்ஷன்ஸ் மூலயமா தான் இந்த ஜல் ஜீவன் மிஷன் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த யூனிவர்சல் ரூரல் டேப் வாட்டர் கவரேஜ் பை 2024 எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்றது தான் ஒரிஜினல் டார்கெட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க December 2028 வரை. ஓகேவா? கம்யூனிட்டி லெட் அப்ரோச்சாக எடுத்துகிட்டு போகணும். வெறும் கவர்மெண்ட் இன்சிஸ்டட் ஸ்கீமாக இல்லாமல் இது ஒரு பீப்புள் சென்ட்ரிக் ஒரு ஸ்கீமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. கம்யூனிட்டி லெட், கம்யூனிட்டி பேஸ்டாக ஒரு அப்ரோச் வேணும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ராங் எம்ஃபசிஸ் ஆன் இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். இது மூணுத்தில் ஸ்ட்ராங் எம்ஃபசிஸ் பண்ணணும். நல்லா அதுக்கு இன்ஃபர்மேஷன்றது கரெக்டாக போய் சேரணும் அப்படின்றதுலையும், கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஓனர்ஷிப்லையும் இது ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே இது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜல் ஜீவன் மிஷன் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி, அந்த மினிஸ்ட்ரி கீழே தான் வருது. ஓகேவா? ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜல் ஜீவன் மிஷன் அதோட மேஜர் காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூரல் வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒவ்வொரு வீட்லேயும் வில்லேஜஸில் இருந்தாலுமே பைப்டு வாட்டர் சிஸ்டம் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வரணும். ஓகேவா? டேப் வாட்டர் கனெக்ஷன் டு எவ்ரி ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி பேஸ்டு பிளானிங். பாட்டம் டு அப் மாடலாக, அப் பிளானிங் மாடலாக இது வந்திருக்கு. பாட்டம் டு அப் பிளானிங் மாடலாக இது வந்திருக்கு.
ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் 3மே இருக்குது. இதை கரெக்டாக பிளான் பண்ணணும், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது, ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் எப்படி கரெக்டாக மெயின்டெனன்ஸ்லாம் கரெக்டாக நடக்கணும். சில டைம் இங்கே டேப் உடஞ்சிடுச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி திரும்ப மெயின்டெனன்ஸ் பண்ணணும், கரெக்டான ஆப்ரேஷன் மூலயமா அது நடக்குதா, ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் இந்த பிளானிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து உமன் எம்பவர்மெண்ட். இந்த ஸ்கீம் வந்து உமன் எம்பவர்மெண்ட்கான ஒரு ஸ்கீம் தான் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தா உமன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய ஒரு ஊர்களை தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தாண்டி போய் தண்ணி எடுத்துகிட்டு வர சுச்சுவேஷன்ஸ்லாம் சில ரிமோட் வில்லேஜஸில் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு வீட்டிலே வந்து டேப் கனெக்ஷன் மூலமாக தண்ணி வருது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ பிக் உமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீமாக தான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேயும் என்ன பண்ணுறாங்க, பிளானிங், டெசிஷன் மேக்கிங், மானிட்டரிங் அண்ட் ONM ஆக்டிவிட்டீஸாக இதில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதையும் பார்க்குறாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் கவரேஜ் வரி பார்த்தா எங்கெங்கெல்லாம் கவரேஜ் ஆகும் அப்படின்னா ஸ்கூல்ஸ், ட்ரைபல் ஹாஸ்டல்ஸ், அப்புறம் அங்கன்வாடி சென்டர்ஸ்லாம் இது கவர் ஆகும் அப்படின்றதையும் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இது மூலயமா அங்கே லோக்கலாக இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள வந்துட்டு இந்த வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காகவும் அப்புறம் வந்துட்டு இந்த சப்ளை மேனேஜ்மெண்ட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காகவும் அவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது, அவங்களுக்கு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்றதும் கற்றுக்குறாங்க, அது மூலயமா அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஃபண்டிங் பேட்டர்ன் இதுதான் இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி டிஸ்பியூட்ஸ் வரக்கூடிய ஏரியா இதுதான். என்ன ஃபண்டிங் பேட்டர்ன் வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்க்கு எல்லாமே 50-50 தான் வந்துட்டு ஃபண்டிங் பேட்டர்னாக இருக்குது. 50% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க, 50% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் ஹிமாலயன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் பொறுத்த வரைக்கும் 90% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க, 10% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. புரியுதா? ஸோ ஜென்ரல் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் 50% ஸ்டேட் அண்ட் 50% சென்டர். ஹிமாலயன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் 90% சென்டர் அண்ட் 10% ஸ்டேட்டாக இருக்கும். யூனியன் டெரிட்டரிஸை பொறுத்த வரைக்கும் 100% இது சென்ட்ரல் ஃபண்டிங்காக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஜல்ஜீவன் மிஷன் பற்றி நான் ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராக்டிஸ் கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சரை வந்து நம்பர் 1 அப்படின்னு போட்டு இந்த ஜல்ஜீவன் மிஷனுக்கான கொஷினோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் நம்ம மீதி வரக்கூடிய எல்லா டாபிக்ஸ்க்குமே வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் கொஷின் கொடுப்போம். ஸோ 4 டாபிக்குமே 4 ப்ராக்டிஸ் கொஷின் இருக்குது. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் 1 2 3 4 அப்படின்னு போட்டு உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் போடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து லூப் பிளெண்டிங் பிளான்ட். ஃபர்ஸ்ட் லூப்ரிகண்ட் அப்படின்னா என்ன, நாம் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி பார்க்கணும். நம்ம வந்து ஒரு நைட் டைமில் கடைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். கடை என்ன பண்ணுவாங்க, அந்த ஷட்டரை இழுத்து சாத்துவாங்களே, அது பார்த்துருப்போம் நம்ம எல்லாருமே. அந்த ஷட்டரை இழுத்து சாத்துறப்போ என்ன ஆகும், சில டைம் வந்துட்டு ஷட்டர் இழுக்க முடியாத நிலமையில இருக்கும். என்ன சொல்லுவாங்க அவங்க அங்கே கடையில் இருக்கிறவங்க, கிரீஸ் வந்து தடவணும், அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரீஸ்ன்ற எதுக்காக தடவுறாங்க, அங்கே ரஸ்ட் இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு டைட்னஸான சுச்சுவேஷன் அங்கே கிரியேட் ஆகுது. அந்த இடத்துல கிரீஸ் பூசணும்னா என்ன ஆகும், ஈஸியாக அந்த ஃப்ளோன்றது வரும். ஸோ அதனால தான் கிரீஸ் தடவுறாங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி கிரீஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸு தான் லூப்ரிகண்ட் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. லூப்ரிகண்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்ன, லூப். ஓகேவா? ஸோ இது எதுக்கு இப்போ நியூஸில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னையில் வந்துட்டு இந்த லூப் பிளெண்டிங் பிளான்ட்டை வந்துட்டு இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட்ல. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க, வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் லூப் பிளெண்டிங் பிளான்ட்ன்றதையும் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் லூப் பிளெண்டிங் பிளான்ட் எங்கே இருக்குது அப்படின்னா சிங்கப்பூரில் இருக்குது. ஸோ நம்ம சென்னையில் இருக்கக்கூடியது தான் என்னது, வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் லூப் பிளெண்டிங் பிளான்ட். நம்ம சென்னையில் எங்கே பார்த்தீங்கன்னா மணலியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் அ லூப்? லூப்னா என்ன, ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் லூப்ரிகண்ட் தான் லூப் அப்படின்றதையும் சொல்கிறோம். எதுக்காக இது பண்ணுறாங்க, ரெடியூஸ் தி ஃப்ரிக்ஷன், வியர் அண்ட் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கட்டுப்படுத்துறது. ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த லூப்ரிகண்ட் அப்படின்றது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்மூத் மூமெண்ட்டு, கூலிங், ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் ரஸ்ஸர் கொரோஷன், அப்புறம் வந்து இன்ஜின் பார்ட்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்காக, அப்புறம் மிஷினோட எஃபிஷியன்சியை அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த லூப்ரிகன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லூப்ஸோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஜின் ஆயில், கியர் ஆயில், ஹைட்ராலிக் ஆயில், அப்புறம் வந்துட்டு கிரீஸு, இண்டஸ்ட்ரியல் லூப்ரிகன்ட்ஸ், இதெல்லாம் தான் இந்த லூப்ரிகண்ட்டோடைய எக்ஸாம்பிள். நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கே அது டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ லூப் பிளெண்டிங்னா என்ன, ஃபர்ஸ்ட் லூப்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ லூப் பிளெண்டிங்னா என்ன, லூப் பிளெண்டிங்னா என்னன்னா மிக்சிங் பேஸ் ஆயிலை அடிட்டிவ்ஸோட மிக்ஸ் பண்ணுறது தான் லூப் பிளெண்டிங்.
ஸோ பேஸ் ஆயில்னா என்ன, அடிட்டிவ்ஸ்னா என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ லூப் பிளெண்டிங்னா என்ன, லூப் பிளெண்டிங்னா என்னன்னா பேஸ் ஆயிலையும் அடிட்டிவ்ஸையும் ஆட் பண்ணி ஒரு லூப்ரிகண்ட்டை கிரியேட் பண்ணுறது பேர் தான் என்ன, லூப் பிளெண்டிங். லூப்ரிகண்ட்டை கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பேர் தான் என்ன, லூப் பிளெண்டிங் அப்படின்றது. இதோட ஃபார்முலா சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங், இதோட ஃபார்முலா என்ன, பேஸ் ஆயில் பிளஸ் அடிட்டிவ்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபினிஷ்டு லூப்ரிகண்ட். இதுதான் இதோட சும்மா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங், சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இதுதான் இது. பேஸ் ஆயில்னா என்னன்னா லூப்ரிகண்டோட மெயினான ரா மெட்டீரியல் தான் வந்துட்டு என்ன, இந்த பேஸ் ஆயில் அப்படின்றது. இது எதுல இருந்து இது ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம க்ரூட் ஆயிலை வந்து ரிஃபைன் பண்ணுவாங்கல்ல, இந்த ரிஃபைன் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் வந்துட்டு இந்த மினரல் பேஸ் ஆயில் அப்படின்றது சொல்லுவாங்க. சில டைம்ஸ் வந்துட்டு இதை கெமிக்கல் மூலயமா சிந்தட்டிக் ப்ராசஸ் மூலயமாவும் இதை கண்டக்ட் பண்ணுவாங்க, இதை வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ இது அதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, சிந்தட்டிக் பேஸ் ஆயில் அப்படின்றது. க்ரூட் ஆயில் ரிஃபைனிங் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆயில் பேர் என்ன, மினரல் பேஸ் ஆயில். சிந்தட்டிக் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ் மூலயமா நடக்கூடியது பேர் என்ன, சிந்தட்டிக் பேஸ் ஆயில் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சரி, இப்போ இது பேஸ் ஆயில்னா என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து அடிட்டிவ்ஸ். அடிட்டிவ்ஸ்னா என்ன, லூப்ரிகண்டோடைய பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வரக்கூடியது தான் என்னது, அடிட்டிவ்ஸ். யாரை கூட மிக்ஸ் பண்ணுறோம், இதை பேஸ் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணுறோம். என்னென்னது, இந்த டிட்டர்ஜென்ட்டு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, கொரோஷன் இன்ஹிபிட்டர்ஸு, விஸ்காசிட்டி இம்ப்ரூவர்ஸ் தான் வந்துட்டு அடிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விஸ்காசிட்டி அப்படின்னா என்னன்னா இந்த பிசுபிசுப்பு தன்மை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அது. ஸோ இப்போ பார்த்துட்டோம் நம்ம லூப் பிளெண்டிங்னா என்னன்றதையும் பார்த்துட்டோம், லூப்ரிகண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம், லூப் பிளெண்டிங்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் லூப் பிளெண்டிங் பிளான்ட்னா என்ன, இந்த ப்ராசஸாக பண்ணக்கூடிய பிளான்ட் பேர் தான் என்ன, லூப் பிளெண்டிங் பிளான்ட். இங்கே என்ன பேஸ் ஆயில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, அடிட்டிவ்ஸ் வந்து கரெக்டான ப்ரொபோர்ஷனில் அந்த பேஸ் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி இந்த லூப்ரிகன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பண்ணக்கூடிய இடம் பேர் தான் என்ன, லூப் பிளெண்டிங் பிளான்ட். இதுதான் வந்துட்டு சென்னையில் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, ஓகேவா, இனாகுரேட் பண்ணியிருக்காங்க. வை லூப் பிளெண்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட், ஆட்டோமொபைல் செக்டராக இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரிங் செக்டராக இருந்தாலும் சரி, ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், பவர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் செக்டர்ஸ்க்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நாமளே ப்ரொடியூஸ் பண்ணுறதால என்ன ஆகுது, அந்த இம்போர்ட்டுக்கான அந்த இது வந்துட்டு நம்ம கம்மி பண்ணுறோம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இந்த லூப்ரிகண்ட் பிளெண்டிங் பிளான்ட் ரிலேட்டடாக ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் நம்பர் 2 அப்படின்னு போட்டு இதுக்கான ஆன்சரை உங்களோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெய்ட் மென்ஸ்ட்ரல் லீவ். இந்த பெய்ட் மென்ஸ்ட்ரல் லீவ் ஏன் இப்போ வந்துட்டு நியூஸில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கன்சர்ன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் பெய்ட் மென்ஸ்ட்ரல் லீவ் பற்றி பேசுகிறீங்க, ஓகே, அது நல்ல விஷயம்தான், உமனுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம் தான் அது. ஆனால் சில டைம் இப்போ உமனை ரெக்ரூட் பண்ணுற இது இருப்பாங்கல்ல, அந்த ஓனர்ஸ்ன்றவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இது வந்துட்டு நம்ம இனிமேல் உமன்ஸையே நம்ம வேலைக்கு எடுத்துக்க வேணாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் லீவ் நம்ம கொடுக்கறதால இந்த வகையான பாதிப்புகளும் இருக்குது அப்படின்ற ஒரு கன்சர்னை சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன இதுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னா, டிஸ்கரேஜ் எம்ப்ளாயர் ஃப்ரம் ஹையரிங் உமனை ஹையர் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க, எம்ப்ளாயர்ஸ் வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. பொட்டன்ஷியலி ஹர்ட் உமன் கேரியர் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது மூலயமா அவங்களுக்கு கேரியரும் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இதில் பாதிக்கப்படுது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சுப்ரீம் கோர்ட் இது மூலமா அப்சர்வேஷன் எடுத்துகிட்டு வராங்க, a cost burden, a source of compliance liability. இப்போ உமன்ஸ் எடுக்கல அப்படின்னா, உமன்ஸ் எடுத்தாங்க, இப்போ ரெக்ரூட் பண்ணுறாங்க, உமன்ஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு காஸ்ட் பேர்டனாக மாறுது. இப்போ அவங்களுக்கு அன்றைக்கி வேலைக்கு வரலை, ஆனாலும் நம்ம சம்பளம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரப்போ அந்த எம்ப்ளாயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, உமன்ஸே நம்ம எடுக்க வேணாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் என்ன ஆகும், உமனோட ஹையரிங்கிறது ரெடியூஸ் ஆகும். இல்லை அங்கே ஒர்க் பிளேஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஒரு இதெல்லாம் ஒர்க் பிளேஸ் இன்க்ளூஷன்ஸ்லாம் என்ன ஆகும், அதில் அஃபெக்ட் ஆகும். ஸோ கோர்ட் என்ன சொல்லுது, இது வாலண்டியரி இனிஷியேட்டிவாக இருக்கலாமே, ஸ்டேட் லெவல் இல்லை இன்ஸ்டிடியூஷனல் பாலிசிஸாக இதை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதையும் கோர்ட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கான்ஸ்டியூஷன் வைஸ் இதை பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன லீகல் ஆங்கிள் இதில் இருக்குது, ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஆர்டிகல் 15 clause 3 என்ன சொல்லுது, ஸ்டேட் கேன் மேக் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன். இப்போ அதை தான் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கு, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அதை பார்த்துக்கட்டும் அப்படின்ற மாதிரி. ஸ்டேட் கேன் மேக் த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன்.
ஆர்டிகல் 16 என்ன சொல்லுது? ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். இதனால அது அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆர்டிகல் 21 என்ன? ரைட் டு லைஃப் வித் டிக்னிட்டி. இந்த டிக்னிட்டி இந்த ஜெண்டர் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷனால என்ன ஆகுது? அவங்களுக்கு அந்த டிக்னிட்டி இதாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ கோர்ட்டோட கன்சர்ன் என்ன? சப்ஸ்டான்டிவ் ஈக்குவாலிட்டி விசஸ் லேபர் மார்க்கெட் டிஸ்கிரிமினேஷன். சப்ஸ்டான்டிவ் ஈக்குவாலிட்டி அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு இமேஜ் இப்போ நான் ஒரு வரைஞ்சி காமிக்கிறேன் ஒரு இது. நம்ம எல்லாரும் இந்த இமேஜ் பார்த்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு கன்சர்னுக்கு ஏபிசின்னு 3 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஸோ ஏ வந்துட்டு என்ன? ரொம்ப ஹைட்டாக இருக்காரு. பி வந்து மாடரேட் ஹைட்டில் இருக்காரு. சி வந்துட்டு ரொம்ப ஹைட்டுன்றது கம்மியாக இருக்காரு. ஸோ அப்போ என்ன? நம்ம அந்த இமேஜ் பார்த்துருக்கோம். ஏக்குன்றது ஒரு சின்ன சேராகவும், பிக்குன்றது கொஞ்சம் பெரிய சேராகவும், சிக்குன்றது ரொம்ப பெரிய சேராகவும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ ஏ வந்துட்டு ஹைட்டாக இருக்காரு, பி வந்து மாடரேட் ஹைட்டு, சி வந்து என்ன? ரொம்ப ஷார்ட். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த பொசிஷன்ஸ்ன்றது. ஸோ அவங்களுக்கான அந்த ஈக்குவாலிட்டி கொடுக்குறாங்களே, அது பேர் தான் என்ன? சப்ஸ்டான்டிவ் ஈக்குவாலிட்டி அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? லேபர் மார்க்கெட் டிஸ்கிரிமினேஷன் என்ன? அவங்க எப்படியா இருந்தாலும் எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஜெண்டர் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நடக்குது இதில். ஸோ இதெல்லாம் தான் லேபர் மார்க்கெட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது. ஸோ சப்ஸ்டான்டிவ் ஈக்குவாலிட்டி விசஸ் லேபர் மார்க்கெட் டிஸ்கிரிமினேஷன்றதை இந்த இதில் பார்க்க போகிறோம். இன்டைரக்ட் டிஸ்கிரிமினேஷன்றது இந்த வெல்ஃபேர் மெஷர் மூலயமா என்ன நடக்கும்? உமனுக்கு பாதிப்பு நடக்கும். இன்டைரக்ட் டிஸ்கிரிமினேஷன்றது நடக்கும். ஹையரிங் பைஸ் நடக்கும்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். ரெடியூஸ்ட் எம்ப்ளாயபிலிட்டின்றதையும் பார்த்துட்டோம். ஸோ இது என்னதான் உங்களுக்கு வந்துட்டு ப்ரொடெக்டிவ் டிஸ்கிரிமினேஷனாகவே இருந்தால் கூட இது வந்துட்டு அவங்களுக்கு பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போதி வர எந்த லாஸ் ஏதாச்சும் இதை சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் லாஸும் இதுவரை மென்ஸ்ட்ரல் லீவ்ஸ் பற்றி இல்லை. ஆனால் சில ஸ்டேட்ஸில் மட்டும் இதுக்கான லாஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் 2025 வந்துட்டு மேண்டேட்ரியாக 12 days லீவ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்தாங்க 2025 கர்நாடகாவில். ஓகேவா? அதுக்கு முன்னாடி பீகாரில் 1992 வந்துட்டு 2 days ஆஃப் பெய்ட் மென்ஸ்ட்ரல் லீவ் பர் மந்த்ன்றது கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு பீகார் 1992 எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒடிஷா எடுத்துகிட்டு வந்தாங்க, கேரளா எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் சில ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் காமனாக எந்த சென்ட்ரல் லாவும் யூனிஃபார்ம் சென்ட்ரல் லாஸும் இதுவரை இதுக்கு எடுத்துகிட்டு வரல. ஸோ இது சம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எம்ப்ளாயர்ஸ் வந்து இதை வாலண்டரியாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனால் சென்ட்ரல் லா எதுவுமே இதுக்கு இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராக்டிஸ் கொஷின் வந்துட்டு நீங்கள் கொஷின் நம்பர் 3 அப்படின்னு போட்டுட்டு உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கான லாஸ்ட் டாபிக் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன். ஸோ இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் பற்றி ஏன் இன்னைக்கு வந்துட்டு நியூஸில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் மெம்பர் பில்லை வந்துட்டு பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் 2019 வந்துட்டு அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் மெம்பர் பில் வந்து பார்லிமெண்ட்டில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க? டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனுக்கான டெஃபினேஷனை திரும்ப மாற்றணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றியானதான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹூ இஸ் அ டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்? டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்னா யார் அப்படின்னு பார்த்தா, டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் 2019 அவங்களை என்ன டெஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, a transgender person is someone whose gender does not match the gender assigned at birth. பர்த்தால வரக்கூடிய ஜெண்டர் இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத வரக்கூடியவங்க பேர் தான் என்ன? டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆக்ட் 2019 டிஃபைன்ஸ் த டிரான்ஸ்ஜெண்டர் ப்ராட்லி இன்க்ளூடிங் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிரான்ஸ்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபீமேலாக பிறந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் மேல் ஜெண்டருக்கான ஐடென்டிட்டியாக மாறுறாங்க. டிரான்ஸ் உமன் மேலாக பிறந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் உமனோட ஐடென்டிட்டியாக மாறுறவங்க. நெக்ஸ்ட் பர்சன் வித் இன்டர்செக்ஸ் வேரியேஷன். அவங்க வந்துட்டு இந்த மேல் ஃபீமேல் ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு இந்த பைனரி டெஃபினேஷன் இருக்குல்ல, இதில் பொருந்தாதவங்க தான் இந்த பர்சன் வித் இன்டர்செக்ஸ் வேரியேஷன். இந்த ஜெண்டர் குவீரும் கிட்டத்தட்ட அதே சேம் தான். இந்த 2 மேல் அண்ட் ஃபீமேல் பைனரி டெஃபினேஷன் இருக்குல்ல, இதில் வராதவங்க தான் பர்சன் வித் சோஷியோ கல்ச்சுரல் ஐடென்டிட்டிஸ். இப்போ இவங்க வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்,
நம்ம வந்துட்டு இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் தமிழ்நாட்டில் அரவாணி அப்படின்ற அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு சோஷியோ கல்ச்சுரல் ஐடென்டிட்டிஸ் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பில் என்ன, வாட் டஸ் த நியூ பில் ப்ரொபோசஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ட் டெஃபினேஷன் டு பர்சன் வித் சோஷியோ கல்ச்சுரல் ஐடென்டிட்டிஸ். இந்த அரவாணி, ஜோக்தா, ஹிஜ்ரா, கினார் அந்த மாதிரி எந்த சோஷியல் கல்ச்சுரல் ஐடென்டிட்டிஸும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஆர் தோஸ் ஸ்பெசிஃபிக் பயாலஜிக்கல் ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னால தான் இது வந்துச்சு அப்படின்றதையும் அந்த ஒரு டெஃபினேஷனை இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஒன்று சோஷியல் கல்ச்சுரல் ஐடென்டிட்டிஸ்னால இது வருது அப்படின்றதையும் சொல்லக்கூடாது, மெடிக்கல் ஆர் பயாலஜிக்கல் கண்டிஷன்ஸ்னால இது வரணும் அப்படின்ட்டு டெஃபைன் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த இது சொல்லுது. ரிமூவ்ஸ் த ப்ராடர் பிரின்சிபல் ஆஃப் செல்ஃப் பர்சீவ்டு ஜெண்டர் ஐடென்டிட்டி. என்ன சொல்றாங்க, நான் இந்த ஜெண்டர் தான் அப்படின்ற செல்ஃப் பர்சீவ்டு ஐடென்டிட்டி இருக்குல்ல, அதை இது பண்ணணும் அப்படின்றாங்க. could exclude many transgender person who identify outside narrow biological or traditional categories அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ why this is controversial? இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் வர்சஸ் மெடிக்கல் ஆர் பயாலஜிக்கல் கேட் கீப்பிங் அப்படின்றது. இதில் என்ன, கரண்ட் ரைட்ஸ் ஃப்ரேம் ஒர்க் இன் டிக்னிட்டி, அட்டானமி, ஐடென்டிஃபையர், செல்ஃப் டிட்டர்மைன். இதன் மூலியமாக உங்களுக்கு டிக்னிட்டி பாதிக்கப்படும், உங்களுடைய அட்டானமி பாதிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ப்ரொபோஸ் அமெண்ட்மெண்ட் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் பயாலஜிக்கல் essentialism, medicalization of identity, narrower legal recognition. Biological essentialism அவங்களுக்கு வந்துட்டு இந்த பயாலஜிக்கலாக வரக்கூடிய இது. நெக்ஸ்ட் மெடிக்கலைசேஷன் ஆஃப் ஐடென்டிட்டி, அவங்கள ஐடென்டிட்டி இந்த மெடிக்கல் ரீசன்ஸ்னால தான் வந்துச்சு அப்படின்றதையும் இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக மாற்றணும் அப்படின்றாங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு கீ கேசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நல்சா ஜட்ஜ்மெண்ட் 2014 இஸ் அ லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இதில் என்ன, நல்சா விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2014 நடந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க, டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனை வந்துட்டு தேர்ட் ஜெண்டராக இதில் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ரைட் டு செல்ஃப் ஐடென்டிஃபை தி ஜெண்டர் அப்படின்ற ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டை 2014 நல்சா விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற இதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் வருது, ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா வருது, ஆர்டிகல் 15 and 16 நான் டிஸ்கிரிமினேஷன் மூலயமா வருது, ஆர்டிகல் 19(1) கிளாஸ் ஏ என்ன சொல்லுது, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அவங்க இது பண்ணுறாங்க, ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப், டிக்னிட்டி அண்ட் ப்ரைவசியும் இதில் வருது. ஸோ டாபிக் 4க்கான ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்துருக்கேன். நீங்கள் கொஷின் நம்பர் 4 அப்படின்னு போட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஆன்சர் போடுங்க. ஸோ ஃபார் மோர் வீடியோஸ், ஃபார் மோர் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் ஆர் வீடியோஸ், stay tuned with Keystone IAS Academy. Thank you.